எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ட்ரிக்ஸ் பற்றி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ரூபே கிரெடிட் கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ. வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் எல்லாரும் போயிட்டு ரிப்பீட்டர் ஆப் அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதை ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்ககிட்ட ஏர்டெல் ஃபாஸ்டாக் இருக்கணும். ஸோ இதில் இப்போ பே பில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் போயிட்டு எபோ 10,000 மேலே என்ட்ரி பண்ணிக்கங்க. நீங்கள் எவ்வளோ கிரெடிட் கார்டுக்கு அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்ட்ரி பண்ணிக்கங்க. பிலோ 10,000 போட்டிங்கன்னா அது ஏர்டெல் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் ஆகும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 25,000 அப் டு 25,000 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை போடணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி அந்த இடத்துல போட்டுட்டு உங்கள் யூபிஐ பின்னை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக கேன்சல் ஆயிரும். பேமெண்ட் பெய்ட் ஆகும். ரீஃபண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ உங்ககிட்ட ஏர்டெல் ஃபாஸ்டாக் வேணும், ரூபே கிரெடிட் கார்டு வேணும். இது ரெண்டும் இருந்தால் தான் இது பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிங்க. நன்றி. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு டெய்லி வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.